ஹலோ டியூட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ட்ரிப்பிங் எஃபெக்ட் ஃபோட்டோ உங்களுக்கு எடிட் பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிள் தான் எடிட் பண்ணுறது. ஜஸ்ட் நான் சொல்கிற அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும். அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். அது என்ன அப்ளிகேஷன், எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேப். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தெரியுது பார்த்தீங்களா கேட்டகரிஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ட்ரிப்பிங் எஃபெக்ட் ஆன் ஒயிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ண வேண்டிய உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ண கேட்கும். அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணவோ இல்லை ரொட்டேட் பண்ணவோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜை ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஆரோ மார்க், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அவுட்புட் நமக்கு சூப்பராக வந்துச்சு. இந்த அவுட்புட்டை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா 3 டாட், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு கீழே தெரியுது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வாட்டர் மார்க் கண்டிப்பாக நமக்கு கீழே தெரியும். இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்னாப்ஷீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா ப்ளஸ் சிம்பிள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி வந்த உங்கள் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு டூல்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் சிம்பலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.